மகாபாரதத்தில் திரௌபதி பாண்ட் சபையில் பட்ட அவமானங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். மகாபாரதத்தின் மிக கொடூரமான மற்றும் முக்கியமான சம்பவங்களில் ஒன்றாக திரௌபதியின் அவமானம் கருதப்படுகிறது. இது நீதி, அநீதி, பெண்ணுரிமை மற்றும் பழிவாங்கும் உணர்வு குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. குறிப்பாக துரியோதனன் தனது மாமன் சகுனியின் துணையுடன் யுதிஷ்டிரனை சூதாட்டத்திற்கு அழைத்தான். சகுனி தந்திரமாக சூதாட்டத்தில் வென்று யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களையும் தன் ராஜ்யத்தையும் இழந்துவிட்டார். மேலும் இறுதியாக திரௌபதியையும் பந்தயத்தில் வைத்து இழந்தார் யுதிஷ்டிரன். அதனால் துரியோதனன் தனது சகோதரன் துஷ்டாசனனை அழைத்து திரௌபதியின் கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டு வரும்படி உத்தரவிட்டான். அவள் அந்த நேரத்தில் பெண்களின் அறையில் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளை ஆண்கள் 5 சபைக்குள் இழுத்து வந்தார்கள். திரௌபதி, நான் ஒரு ராஜராணி, என்னை இப்படி சபைக்கு இழுப்பது நீதியா என்று கேட்டாள். ஆனால் யாரும் உதவவில்லை. துரியோதனன் அவளது ஆடையை கிழிக்க துஷ்டாசனனை கட்டளையிட்டான். அப்போது துஷ்டாசனன் திரௌபதியினுடையை அவிழ்த்துவிட முயன்ற போது அவள் கண்ணீருடன் பகவான் கிருஷ்ணனை வேண்டினாள். பகவான் கிருஷ்ணர் அவளுக்கு மந்திரத்தால் முடிவில்லாத புடவை வழங்கினார். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் திரௌபதியினுடை குறையவில்லை. இது தெய்வீக லீலை என கருதப்பட்டது. மேலும் துஷ்டாசனன் களைப்பாகி மயங்கி விழுந்தான். ஆனால் கௌரவர்கள் அவளை விடவில்லை. இதனால் அவளுடைய கணவர்களாகிய பாண்டவர்கள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தனர். இவ்வளவு அவமானத்திற்கு பிறகு திரௌபதி கோபத்தால் என் தலைமுடியை சூட இழைத்துக் கொள்வதற்கு துஷ்டாசனனின் ரத்தம் என் தலைமுடிக்கு திரவமாக தேவை என சபதம் எடுத்தாள். அவளுடைய கோபம் பாண்டவர்களுக்கும் அவர்களின் எதிர்கோபத்திற்கும் மூல காரணமாக அமைந்தது. இதனால் குருச்சேத்திர போரில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் மோதிய போது பீமன் துஷ்டாசனனை கொல்வது அவனுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. காரணம், துஷ்டாசனன் திரௌபதியை அவமதித்து அவளது உடையை கிழிக்க முயன்றவன் என்பதே. பீமன் சபதம் எடுக்க காரணம், திரௌபதியை அவமானப்படுத்தப்பட்டதால் பீமன் மிகுந்த கோபத்துடன் ஒரு சபதம் எடுத்தார். நான் துஷ்டாசனனை போர்க்களத்தில் கொன்று அவன் இரத்தத்தை என் காதலி திரௌபதிக்கு முடியில் தடவுவேன். இதுவே என் வாழ்வின் முக்கியமான இலட்சியம் என்றார். பின்னர் குருச்சேத்திர போரின் போது 17வது நாளில் பீமன் மற்றும் துஷ்டாசனன் நேரடியாக மோதினர். துஷ்டாசனன் பலமான வீரன், ஆனால் பீமனின் ஆற்றலுக்கு சமமான வீரன் அல்ல. பீமன் துஷ்டாசனனை கொடூரமான முறையில் தாக்கினார். இதுவே என் சபதத்தை நிறைவேற்றும் நாள் என்று பீமன் ஆக்ரோஷமாக கத்தினான். அவனை பீமன் தரையில் தள்ளி அவன் மார்பில் உட்கார்ந்து அவனது இரத்தத்தை வெளியேறும் வரை தாக்கினார். பின்பு தன் பேராற்றலால் துஷ்டாசனனின் தோளை பிடித்து அவனது மார்பை கிழித்தார். துஷ்டாசனன் அதிர்ச்சியில் போர்த்தளத்தில் உயிரிழந்தான். பீமன் துஷ்டாசனனின் கை மற்றும் மார்பிலிருந்து வெளிப்பட்ட இரத்தத்தை கைப்பற்றி திரௌபதியின் தலைமுடியில் தடவினார். இதன் மூலம் பீமன் திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றினான். இது திரௌபதியின் அவமானத்திற்கான பழிவாங்கும் செயலாக கருதப்பட்டது. யுத்தம் பார்க்க இருந்தவர்கள் இந்த கொடூரத்தையும் பீமனின் கோபத்தையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் திரௌபதியின் அவமானம் மகாபாரத யுத்தத்திற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் ஷேர் பண்ணுங்க.